ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ இந்த மேஜிக் ஸ்லீவ் மேக்கரை எப்படி பண்ணணுன்ட்டு தான். இந்த ஒரே ஒரு ஸ்லீவை நீங்கள் செஞ்சிட்டா போதும், உங்களால் எல்லா சைஸஸ்க்குமான ஸ்லீவ்ஸை 2 minutesல செஞ்சு முடிச்சிட முடியும். அது எப்படின்னு பார்க்கலாமா? உங்கள் சைடு வந்து ஃபோல்டட் எட்ஜ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து ஸ்லீவ்ன்றதுனால உங்கள் சைடு ஃபோல்டடாக இருக்கணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்க போகிறேன். இந்த ஸ்ட்ரெயிட் லைனை நீங்கள் பர்ஃபெக்டாக வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா க்ராஸாக வரைஞ்சிட்டா நீங்கள் அதுக்கப்புறம் வரைய போகிற எல்லா பேட்டர்னுமே க்ராஸாக ஆகுற மாதிரி இருக்கும். நான் இன்ச் டேப் எடுத்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து 12 inches எங்கே வருதுன்னு பார்த்துக்கிறேன். இங்கே வருது. நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு மார்க் வச்சுட்டு ஸ்ட்ரெயிட் லைன் வரையணும். இன்ச் டேப் எடுத்து மிட் பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் மேலே வச்சு 8 inches நான் மார்க் பண்ண போகிறேன். 8 inchesல சும்மா இந்த மாதிரி ஒரு லைன் வரைங்க. நெக்ஸ்ட்டு அந்த லைனுக்கு பக்கத்தில் 2 inches தள்ளி இன்னொரு லைனை நான் வரைஞ்சிக்கிறேன். இந்த லைன் இருக்கு இல்லையா, இதுக்கு அப்படியே டாப்பில் போய் 4 inchesல நான் ஒரு மார்க் பண்ண போகிறேன். இப்போ இந்த லைனில் இது கிராஸ் ஆகுது இல்லையா, ஸோ இப்போ நம்ம அப்படியே ஒரு ப்ளஸ் மாதிரி வரைஞ்சிக்கிறோம். இதுக்கும் நம்ம அதே மாதிரி பண்ண போகிறோம். இதோடைய டாப்பில் போயிட்டு 4 inch இதில் எங்கே கிராஸ் ஆகுதுன்னு பார்த்து அங்கே ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம். இப்போ உங்களுக்கு 2 ப்ளஸ் கிடைக்கும். இப்போ இந்த 2 ப்ளஸ்ஸையுமே ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ஸ்கீழ் லைன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நான் ஒரு மார்க் பண்ண போகிறேன். இங்கே 6.25 நான் மார்க் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி இங்க இருந்து 2 inches தள்ளி ஒரு லைன் போட்டுக்கிறேன். இந்த 2 லைனை நம்ம ஜாயின் பண்ண போறோம். இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜ்ல இருந்து இந்த பிளஸ் ஜாயின் பண்ண போறோம். இது வந்து ஒரு கிராஸான லைனா உங்களுக்கு கிடைக்கும். கிராஸ் லைன் வரைஞ்சோம் இல்லையா, இதோடைய மிட் பாயிண்ட்டை நான் எடுக்க போறேன். அதாவது சென்டர் எடுக்க போறேன். நம்ம மெஷர் பண்ணி பார்த்தோம்னா 9 inches வரும். உங்களுக்கும் 9 inches தான் வரும். அந்த 9 inches வர மிட் பாயிண்ட் வந்து 4.5 வரும். அந்த 4.5 இங்க நான் ஒரு மார்க் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல 1 inchல ஒரு மார்க் பண்ண போறேன். இந்த பிளஸ்ல இருந்து ஒரு 2 inch உள்ள மார்க் பண்ண போறேன். இந்த மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிருந்தோம் இல்லையா, இங்க இருந்து நம்ம ஒரு 0.3 inches மேல போறோம். இப்ப நம்ம இந்த 2 லைன் இருக்கிறத 0.25 அதாவது 1/4 inch அப்படின்னு சொல்லுவோம். இது கூடவே இன்னொரு லைனையும் சேர்த்துக்கிட்டோம்னா அது 0.3 inches அப்படின்னு சொல்லுவோம். மேல ஒரு லைன் மாதிரி வரைஞ்சிருக்கேன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த 1 inchல இருந்து வரைய ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்ப நம்ம வரைய போறது பேக்கோடைய ஸ்லீவ். நீங்க ஃபர்ஸ்ட் வரைய ஸ்டார்ட் பண்ணும்போது லைட்டாவே உங்க டிராஃப்டிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப டார்க்கா பண்ணிட்டா அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஷேப்பை மாத்தணும்னு நினைச்சா உங்களுக்கு புரியாது. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இந்த 1 inchல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மிட் பாயிண்ட்ல நம்ம மேல வந்தோம் இல்லையா, அந்த இடத்துல கனெக்ட் பண்றேன். ஓகே, ஒரு லைன் அளவு கீழே ஒரு மார்க் பண்ணி அந்த மார்க் பண்ண லைன்ல இருந்து அப்படியே இங்க கனெக்ட் பண்றோம். நெக்ஸ்ட் இந்த பிளஸ் இருக்கு இல்லையா, இந்த பிளஸோட இதை ஜாயின் பண்ண போறோம். இப்போ இதை நம்ம எங்க எண்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ இங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சோம் இல்லையா, இதை இப்படி எண்ட் பண்ணக்கூடாது. இந்த 2வது லைன்ல இருந்து ஒரு 0.25 வந்து மார்க் பண்ண போறேன். இப்போ இந்த லைனையும் நம்ம இங்க முடிச்சோம் இல்லையா, இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ண போறோம். இந்த ஜாயின் கையில வரையக்கூடாது, உங்க ஸ்கேலை வச்சுதான் வரையணும். இப்போ நம்ம வரைஞ்சது பேக்கோடைய ஸ்லீவ். நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரண்டோடைய ஸ்லீவ் வரைய போறோம். ஒரு 1 inch மார்க் பண்ணோம் இல்லையா, இதுல பாதி 1/2 inch மார்க் பண்ண போறோம். நெக்ஸ்ட் இந்த சென்டர் மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, இதுல இருந்து ஒரு 0.25 கீழே வர போறோம். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டோம் இல்லையா, அந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு 1 inch உள்ள வர போறோம். இப்போ இங்க இருந்து நம்ம 2 inches பேக்குக்கு வந்தோம் இல்லையா, இந்த பிளஸ்ல இருந்து இப்போ ஃப்ரண்ட்டுக்காக நம்ம இந்த பிளஸ்ல இருந்து ஒரு
0.75 வர போறோம். ஓகே, ஃப்ரண்ட்டுக்கு நம்ம என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்றத மார்க் பண்ணிட்டேன். இப்போ இது எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றத நல்லா கவனிங்க. இந்த 1/2 இன்ச் இருக்கு இல்லையா, இந்த 1/2 இன்ச்ல அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம பேக்குக்கு வரைஞ்ச மாதிரியே ஸ்லோவா நம்ம வரையலாம். இப்போ இந்த 1 இன்ச் உள்ள மார்க் பண்ணிருந்தோம் இல்லையா, இதோடைய மிட் பாயிண்ட் கரெக்டா சென்டர்ல நம்ம இந்த கர்வை ஜாயின் பண்ண போறோம். இங்க ஒரு 0.25 வந்திருக்கோம் இல்லையா, இது கூட இதை ஜாயின் பண்ண போறோம். நம்ம அப்படியே இங்க ஒரு லைனை ஜாயின் பண்ண போறோம். இது வரைக்கும் தான் நீங்க கொண்டு வர போறீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நீங்க தனியா வரையக்கூடாது. இதோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஒரே லைனா தான் வரும். இதே மாதிரி தான் நான் சார்ட்ல கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சு எப்பவுமே ஸ்லீவ் பேட்டர்ன் பண்ணும் போது யூஸ் பண்ணுவேன். இதுதான் அந்த சார்ட். நீங்களும் ஃபேப்ரிக்ல பண்ணாம சார்ட்ல பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஃபேப்ரிக்ல பிளேஸ் பண்ணி இந்த கர்வை நீங்க வரையும் போதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பேக்கை தான் கட் பண்ணணும், ஃப்ரண்ட்டை கட் பண்ணக்கூடாது. கீழையும் சைடும் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டை கட் பண்றது பார்க்கலாம். பேக் பீஸும் கிடைச்சிருச்சு, ஃப்ரண்ட்டுமே கிடைச்சிருச்சு. இது கம்மி சைஸ்க்காக இருந்தாலும் சரி, ப்ளஸ் சைஸ்க்காக இருந்தாலும் சரி, நீங்க எந்த விதமான ஸ்லீவ்ஸ் டைப்ஸ் பண்றதா இருந்தாலுமே இது ஒரு பேட்டர்ன் மாதிரி வச்சு நீங்க கண்டிப்பா டிராஃப்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் இதை பண்ணும்போது பொறுமையா பார்த்து வீடியோவை பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுலயே நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் பண்ற ஸ்லீவ்ஸுமே நம்ம மிஸ்டேக் பண்ணிடுவோம். அதனால இதை நீங்க பண்ணும்போது பொறுமையா உட்காந்து எல்லா மார்க்கிங்குமே தெளிவா பார்த்து பண்ணிக்கோங்க. அப்பதான் நமக்கு நெக்ஸ்ட் பண்ண போற எல்லா ஸ்லீவுமே 2 மினிட்ஸ்ல பண்ணி முடிக்க முடியும். இந்த பேட்டர்ன் நீங்க கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஃபியூச்சர்ல வர வீடியோஸ்ல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்க நெக்ஸ்ட் போடுற வீடியோஸை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த ஸ்லீவ் எப்படி யூஸ் பண்ணணும்னு மட்டும் இல்ல, பர்ஃபெக்டான பிளவுஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா நம்ம ஒரு பிளவுஸ் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த பிளவுஸ் சீரீஸ்ல தான் இந்த வீடியோவும் வரும். ஸோ நீங்க அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டீங்கன்னா ஸ்லீவ் மட்டும் இல்ல, உங்க பிளவுஸே நீங்க பர்ஃபெக்டா தைச்சு முடிக்க முடியும். உங்களுக்கு இதை பத்தி எதனா டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். பாய்.